பார்டர் இந்த இந்த இதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் பவுண்ட்ரி மாதிரி ஒன்று போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் எப்படி வேணால் போயிட்டு வந்தீங்களா உள்ள இந்த ஊரில் பெரிய பாதுகாப்புன்னு ஒன்றும் கிடையாது. யார் வேணால் எங்கே வேணால் கிராஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சென்னையில் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த சப்வே தான் கேஆர் புரத்தையும் இந்த ஒர்க்கோட்டைக்கும் போகிறதுக்கான ஒரு சின்ன சப்வே. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா முன்னாடி எல்லாரையும் விட்டுட்டு இருந்தாங்க, லைக் காரு பைக்கு ரெண்டுமே. இந்த நான் போகிற வழியில் காரும் போகலாம், இப்போ எல்லாத்தையும் ஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வழியாக வர்றேன். இது நல்லா இருக்கு. பக்கம்லாம் வந்துருக்கேன். அவ்வளோ பெரிய ரோடு நல்லா இல்லை, மோசமாக தான் இருக்குது. மழையெல்லாம் பெஞ்சிங்கன்னா எல்லாம் ஊறிட்டு தான் போவாங்க பொறுமையாக. இல்லை ரைட்லேயும் போகலாம், லெஃப்ட்லேயும் போகலாம். ரைட்டில் போனீங்கன்னா திரும்பியும் நீங்கள் பென்னிங்கனஹள்ளி போகிறதுக்கு, லெஃப்டில் போனீங்கன்னா புதுக்கோட்டை போகிறதுக்கான ஒரு ஷார்ட்கட்டு. பரவாயில்லையே, இந்த பக்கம் ரோடு புதுசு போட்டாங்களா? ஓ சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். அடடா, வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறேன் நானும். சரி, எல்லா கடையும் ஆடுறானி அட மண்டலான் முன்னாடி கடைக்கு இருக்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கு. ஐயோ, எல்லா ஃப்ரூட்டு கடையும் விட்டுணும்னா சரியான ரூட்டு. என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கமே இதுதான், பின்னாடி பார்த்துக்கலான்ட்டு பார்த்தா முன்னாடியே ஒரு பயம் இல்லை, போச்சுவோம் திரும்பி பின்னாடி போகிறதான். முன்னாடி காய்கறி கடைங்க தான் நிறைய. ஆப்போசிட்டில் இருப்பாங்க. ரைட்டு இங்கே நிறைய கடைங்க இருப்பாங்க. சரி, ஏதாவது நம்ம வாங்கிட்டு சுற்றி கொண்டு விடுவோம். கோலமாக இருக்குது முன்னாடி. இன்னைக்கு ஏதோ ஞானோதயம் வந்த மாதிரி இந்த ரோடு போட்டாங்க. இதே மாதிரி எல்லா ரோட்டையும் போட்டு விட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். போக்குவரத்து நெரிசலும் கம்மியாகும், மக்கள் வேகமாக வீட்டுக்கும் போவாங்க. சின்ன சின்ன சந்து கூட போட வேண்டாம், மெயின் ரோட்டையாவது போட்டிருக்கலாம். தேடிக்கிட்டு இருக்காங்க, ஒரு வேளை கான்ட்ராக்டர் இல்லையோ தார் ரோட்டில் வந்துட்டு கார் ஏதாவது ஷார்ட்டேஜாக இருக்கா, வண்டி எதுவும் கிடைக்கலையா, இருக்கட்டும். அவங்களே என்ன கஷ்டப்படுறாங்களோ பணம் இல்லாமல்.
இந்த ரோடு இதுதான் ஐடிஐ பஸ் ஸ்டாப்பு. திருப்பதி போகிறதுக்கு போர்டிங் போடுற ஆளுங்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே திருப்பதி போகிறதுக்கு இங்கே வந்தீங்கன்னா ஈஸியாக பஸ் ஏறிக்கலாம். சீட்டு நிறைய கிடைக்கும். அன்ரிசர்வ்டு பண்ணாமல் வந்தீங்கன்னா இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங். இதுதான் ஐடிஐன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ரெசிடென்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கம்பெனி ஸ்கூல் இருக்குது. ஒரு பார்க்கு வந்தீங்கன்னா சாயங்காலம் ஜாலியாக வாக்கிங் போயிட்டு வரலாம். ஆல்ரைட் दूर जानी का मजा. ஐயா குறுக்க வந்துடாதீங்க. உருப்படியாக ஊழ வைக்காங்க. நல்லா இருக்கட்டும். மரங்களுக்கு கீழே வண்டி ஓட்டிகிட்டு போகிறது. மோஸ்ட்லி நான் வந்துட்டு இந்த மாதிரி போனது புளியம்பட்டியில் தான் ஜாஸ்தி போயிருக்கேன். அதுக்கப்புறம் அமராம்பாளையத்துலேருந்து ஆனமலை போகும்போது நிறைய டைம் அந்த மரத்துக்கு கீழே போயிருக்கேன். ஆனால் இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. இந்த ஊரில் எல்லா பக்கமும் மரம் இருக்குது. இந்த ரோடு தான் மோசமாக இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் எல்லாமே ரெண்டுமே சிறப்பாக இருக்குது. ஒன்று தவிர தேங்க்யூன்னு கன்னடாவில் எழுதியிருக்காங்க. கன்னடாவிலையும் தேங்க்யூன்னா நன்றி. ஓகே, இத்துடன் இன்றைய நாளை முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். பாய் மக்களே.